வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவங்களா இருந்து சப்போஸ் நீங்கள் ஹெச்டிபி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஹெச்டிபி ஹவுஸு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து இந்த ஹவுஸுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சிங்கப்பூரில் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாதுங்க. ஏன்னா எல்லா ஹெச்டிபி வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு லீஸுக்கு கொடுக்குறாங்க. அதாவது லெஸ்ஸார் லெஸ்ஸி அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வரும். கவர்மெண்ட் வந்து லெஸ்ஸார், நம்மெல்லாம் ஹெச்டிபி வாங்குறவங்கலாம் லெஸ்ஸி. அதனால் நம்ம வந்து ஓனரும் கிடையாது, லேண்ட்லார்டும் கிடையாது, நம்ம வெறும் ரவாலாடு தான். ஸோ நமக்கு வந்து லீஸுக்கு தான் கொடுக்குறாங்க, நம்ம வந்து லெஸ்ஸி தான். அதாவது அந்த ஒத்திக்கு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க ஊர்லலாம், ஒத்திக்கு கொடுக்கறது இல்லை குத்தகை எடுக்கிறது அந்த மாதிரி. ஸோ யாருமே வந்து சிங்கப்பூரில் ஹெச்டிபி ஓனர்ஸ் கிடையாது. ஏன்னா எவ்ரி லேண்ட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 99 இயர் லீஸுங்க. அதாவது எல்லா ஹெச்டிபியும் சிங்கப்பூரில் 99 இயர் லீஸ் தான். அந்த 99 இயர்ஸுக்கு வந்து நம்ம வந்து டெம்பரரியாக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 99 இயர்ஸ் முடிஞ்ச உடனே we have to return it back to the ஹெச்டிபி. சரி, ரிட்டர்ன் பண்ணுறோம், அவங்க வந்து அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுப்பாங்களா? கிடையாது, ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டாங்க. தே வில் சிம்ப்ளி டேக் இட் பேக். அதுதான் ரூல்ஸு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஆஃப்கோர்ஸ் இது லேண்டட் ப்ராப்பர்ட்டி கேலாங்கில் வந்து ஒரு 100 சில்லற ஹவுசஸ் வந்து 60 இயர் லீஸ் தான் அது. அதாவது 1960 ஆரம்பிச்சது, 60 இயர்ஸ்னால் 2020 முடிஞ்சு போச்சு லீஸு. அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த சிங்கப்பூர் லேண்ட் அத்தாரிட்டி தே ரீபொசஸ்ட் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்து 30-40 பேர் தான் ஓனர் ஆக்குப்பைடு, மீதி எல்லாமே வந்து ரெண்டட் அவுட்டு. ஏதோ ரிலீஜியஸ் பர்பஸுக்கு இல்லை ஒர்க்கர்ஸ் இது மாதிரி டார்மிட்ரி மாதிரி அந்த மாதிரிலாம் விட்டுருந்தாங்க. ஸோ 2020 எல்லாத்தையும் தே ஹவ் டேக்கன் இட் பேக் த கவர்மெண்ட்டு. யாருக்கும் எந்த விதமான காம்பன்சேஷனும் கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்க, அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு 99 இயர்ஸுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து ஒரு கன்செஷனல் ரேட்டில் கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ் வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து ஒரு சப்சிடைஸ் ரேட்டில் கொடுப்பாங்க, கிராண்ட்ஸு அது இது எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ குறைச்ச விலைக்கு வாங்குறீங்க நீங்கள். அண்ட் ஆல் த்ரூ த இயர்ஸ் யூ ஆர் ஸ்டேயிங் வித்தவுட் பேயிங் ரெண்ட். ஸோ அந்த ரெண்ட் இஸ் யுவர் இன்கம் அப்படிங்கிறாங்க. அந்த ரெண்ட்டு வந்து நீங்கள் கொடுத்து வெளியில் தங்கினீங்கன்னா ரெண்ட்டு கொடுப்பீங்க. அதனால் இதில் நீங்கள் தங்கறதுனால உங்களுக்கு ரெண்டல் எக்ஸ்பென்ஸு சேவ் ஆகிடுது. ஸோ யூ ஆர் சேவிங் மணி அப்படிங்கிறாங்க. அதே நேரம் நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து வீட்டை விற்கலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. மினிமம் ஆக்குபேஷன் பீரியட்னு பேர். அந்த 5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வீட்டை விற்கலாம். விலை ஏறி இருந்ததுன்னா யூ வில் ப்ராஃபிட் த டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி அதே மாதிரி சம்டைம்ஸ் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் கழித்து நீங்கள் வீட்டையும் வாடகைக்கு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது தங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வாடகை இன்கமும் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் வந்து இன்கம் பண்ணுறீங்க, அதனால் we won't pay you any compensation and we will take back the house at the end of 99 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Is it fair? I think it's fair. You buy a property, we give you a price. In fact, we give you a subsidized price. The property is worth a lot of money. You can live in it. After 5 years, you can sell it. If after a certain time, you can also rent it out. And even do lease buyback with the government. அதனால தான் இப்போ ஹெச்டிபியோட விலையை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அன்அஃபோர்டபுளாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பட் அந்த ஹெச்டிபி வீட்டோட ஏஜ் ஆக ஆக அதோடைய வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். ஸோ 99 இயர்ஸ் லீஸு. ஸோ ஒரு 50 வருஷம் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா விலை குறைய ஆரம்பிச்சிடும். 99 இயர்ஸ் ஆனவுடனே அதோட வேல்யூ பிகம் 0, நோ வேல்யூ அட் ஆல், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து பெருமை அடிச்சுப்பாங்க, நான் வந்து ரொம்ப சீப் விலைக்கு வாங்கிட்டேன். அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி உண்டுங்க. நம்ம ஏதாவது பொருளை ரொம்ப பேரம் பேசி குறைச்ச விலைக்கு வாங்கிட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயமாக அவங்க வந்து கருதுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்லேயும் வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி குறைச்ச விலைக்கு வாங்கியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குங்க. அதாவது ஒரு கடைக்காரர் வந்து
சப்போஸ் ஒரு பொருள் $100 இருக்குது, இன்னொருத்தங்க $98 $95 அந்த மாதிரி விற்கலாம். அதே ஒரு ஆள் $65 விற்றாருன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதில். அது மாதிரி இந்த மாதிரி வீட்டை சீப்பாக வாங்கினாங்கன்னா இவர் நினச்சிட்டு இருப்பாரு நம்ம குறைச்ச விலைக்கு வாங்கிட்டோன்னு. ஆனால் அதனுடைய லீஸு லெஃப்ட் லீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பேலன்ஸ் லீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ 40 இயர்ஸு அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து சீப்பாக தான் கொடுப்பாங்க, விலை ரொம்ப கேட்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு ஹவுஸுங்க 1970 அது டிஓபின்னு சொல்லுவோம், டெம்பரரி ஆக்குபேஷன் பர்மிட், அதாவது லீஸ் ஸ்டார்டிங் டேட் தான் அது டிஓபிங்கிறது. ஸோ சப்போஸ் 1970 அந்த மாதிரி ஒரு வீடு ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து 99 இயர்ஸு. ஸோ 2069. ஸோ 2070 100 இயர்ஸு, 2069 99 இயர்ஸ் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் இந்த வருஷம் வாங்குறீங்க, 2026 வாங்குறீங்க. ஸோ அதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 43 இயர்ஸ் தான் இருக்குது பேலன்ஸ் லீஸு. ஸோ இந்த வீடு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் போகும். ஏன்னா நாட் மெனி பீப்புள் வில் ப்ரிஃபர் சச் ஆகுது. அவங்க வந்து கொஞ்சம் நிறைய லீஸ் இருக்கிற மாதிரி, பேலன்ஸ் லீஸ் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா தே டு வாண்ட் டு ஸ்டே ஃபார் அ வைல் அண்ட் தென் ஆஃப்டர் 10 or 20 இயர்ஸ் தே வாண்ட் டு செல் அண்ட் தே வாண்ட் டு கெட் அ ரீசனபிளி குட் ப்ரைஸ். இப்போ இது நீங்கள் 43 தான் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் கழித்து விற்கிறீங்க வச்சுங்களேன், 33 இயர்ஸ் தான் பேலன்ஸ் லீஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் விற்கும்போது வாங்குறதுக்கு ஆளே கிடைக்காது. ஏன்னா லெஸ் தேன் 40 இயர்ஸ் இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் அதில். லோனு வந்து ரொம்ப கிடைக்காது. பேங்க் லோன்லாம் 50%க்கு கீழே தான் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்டு விலையும் போகாது. அதனால் நான் சீப்பாக வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுல வந்து அர்த்தமே இல்லை. இந்த மாதிரி வீட்டை வாங்கினா கண்டிப்பாக சீப்பாக தான் வாங்க முடியும். ஸோ ஹெச்டிபின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு, அது வந்து 1960 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1960 தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் வந்து சிங்கப்பூர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுதான் வீடுங்கள்லாம் கட்டி கொடுத்தது. அப்போ கூட அந்த ஒரு ஸ்டெர்லிங் ரோடில் ஒரு 3-4 பிளாக் கட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஹெச்டிபியோடது அதுதான். ஸ்டெர்லிங் ரோடுன்னு ஒன்று இருக்குது, குயின்ஸ்டவுன் பக்கத்தில் வரும். அதில் ஒரு 3 பிளாக்ஸோ 4 பிளாக்ஸோ கட்டினாங்க, அதுதான். ஸோ மற்றபடி அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏரியாஸ்களில் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் 5 ரூம்னு சொல்லுவோம். 5 ரூம்னாலும் 3 பெட்ரூம் தான், ஆனால் கொஞ்சம் ஃப்ளோர் ஏரியா கொஞ்சம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அப்பார்ட்மெண்ட்னு பேர். அது வந்து நிஜமாகவே ஃப்ளோர் ஏரியா வில் பி ஹியூஜ், 140 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேசனெட்னு ஒன்று கட்டினாங்க. அதாவது டூப்ளேன்னு சொல்லுவோம் இல்லையா, டூப்ளே ஹவுஸ், மாடியும் கீழுமா இருக்கும். கீழே வந்து ஹால் இருக்கும், ஒரு டாய்லெட் இருக்கும், ப்ராபப்ளி ஒரு கிச்சன் கூட இருக்கலாம். மாடியில் ஏறி போனீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் இருக்கும், இன்னொரு 2 டாய்லெட்ஸ் இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ஹவுஸ் அது. அதெல்லாம் இப்போ கட்டுறதில்ல. எக்ஸிக்யூட்டிவ் அப்பார்ட்மெண்ட் கூட இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. மெயினாக வந்து 4 ரூம் 5 ரூம் 3 ரூம் அந்த மாதிரி தான் கட்டுறாங்க. அப்புறம் இதிலே வந்து கவர்மெண்ட்டில் ஒரு 2 ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதாவது செர்ஸ்ன்னு பேர், செலக்டிவ் என் பிளாக் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம், SERS. அது வந்து இப்போதைக்கு அது கொஞ்சம் பாப்புலராக இல்லை, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டே பார்த்துட்டு சில ஹவுசஸ் எல்லாம் கொஞ்சம் ஓல்டாக இருக்கும், 45 இயர்ஸு 48 இயர்ஸு அந்த மாதிரி ஓல்டாக இருக்கும். அந்த மாதிரி வீட்டெல்லாம் அவங்களே வந்து சூஸ் பண்ணி டெமாலிஷ் பண்ணிவிடுவாங்க. டெமாலிஷ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் ஹெவி காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு புது வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அப்போது 99 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி புது வீடு கட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து இப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ இன்னொரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, வெர்ஸ்ன்னு பேர். அதாவது வாலண்ட்ரி ஏர்லி ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம். வாலண்ட்ரி ஏர்லி ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம் இது வந்து 70 இயர்ஸ் ஓல்டு ஃப்ளாட்டுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். இதுக்கும் வந்து கொஞ்சம் மினிமம் இத்தனை பேர் வந்து ஒத்துக்கணும் அப்படின்லாம் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் வில் நாட் இம்போஸ். இது வந்து பேஸ்ட் ஆன் பேலட்டிங் தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அந்த செர்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க இல்லையா, காண்டோமினியம், அதில் வந்து 3 டைப் இருக்குது. அதுலேயும் 99 இயர் லீஸ் இருக்குது. இன்னொன்று வந்து 999 இயர்ஸ் 999 இயர்ஸ் லீஸ். இன்னொன்று வந்து ஃப்ரீ ஹோல்டு. அது வந்து ஒரு கணக்கே கிடையாது, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஓடும் அது. ஸோ இப்போ 999 வந்து கிட்டத்தட்ட ஆஸ் குட் ஆஸ் ஃப்ரீ ஹோல்டு தான். ஏன்னா 1000 வருஷம் கிட்டத்தட்ட யார் இருக்க போகிறாங்க, 10 ஜென்ரேஷன் வரும் அது. இருந்தாலும் அதுலேயும் 99 இயர்ஸ் லீஸ் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த மாதிரி இயர்ஸ் ஆக ஆக விலையும் குறைஞ்சிட்டே வரும். உதாரணமாக இப்போ மெல்வில் பார்க் அந்த மாதிரி காண்டோமினியம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஓல்டு, ஐ திங்க் மோர் தேன் 60 இயர்ஸ் நினைக்கிறேன் இப்போது.
அது வந்து இப்போ சீப் விலையில் கிடைக்கும். கம்பேர்ட் டு அதர் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸு அது வந்து கொஞ்சம் சீப்பராக கிடைக்கும். ஓல்டு டெவலப்மெண்ட் அதனால் ரூம்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஓல்டு டெவலப்மெண்ட்ஸில் ஒவ்வொரு ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வீட்டோட ஹால் சைஸ் இருக்கும் ஒரு பெட்ரூமே. இப்போ தான் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கட்டுறாங்க. ஹாலு எல்லாமே ஒரு புறா கொண்டு மாதிரி கட்டிடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸை வந்து அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதனால் கட்டுறாங்க. ஸோ இருந்தாலும் அதுக்கும் வந்து இப்போது விலை ஹையாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற புது சின்னதாக இருந்தால் கூட the prices are quite high. அதனால் இப்போ சிங்கப்பூரியன்ஸ் சிட்டிசன்ஸாக இருந்தால் அவங்க வந்து புதுசாக வீடு கட்டி தராங்க இல்லையா, அதை ப்ரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம். ஹெச்டிபியில் அவங்களே கட்டி கொடுக்குறாங்க. அது வந்து ஒன்லி ஃபார் சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் 99 இயர்ஸ் கிடச்சிரும். இப்போ பிஆர் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்க முடியாது, ரீசேல் மார்க்கெட்னு சொல்லுவோம். வாங்கினவங்க விற்கிறாங்க இல்லையா, அதுதான் வாங்க முடியும். அப்போ வந்து அட் வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் இருப்பார் விற்கிறவர், அவர் சொல்லுவார் நானே வந்து செகண்ட் ஓனருங்கம்பார். அதாவது ஓனர்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, அதுக்கு முன்னால் இன்னொருத்தர் வாங்கியிருப்பாங்க. ஸோ மேபி அது ஒரு 30 இயர்ஸ் ஓடிருக்கலாம் 3 பேரும் சேர்ந்து. ஸோ அப்போ வந்து பேலன்ஸ் வில் பி ஒன்லி 69 இயர்ஸ் லெஃப்ட்டு. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை கணக்கு எடுத்துக்கணும். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் விலை சீப்பாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காரணம்னு யோசிக்கணும். இந்த மாதிரி பேலன்ஸ் லீஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பெட்டர் டு அவாய்ட் இட். நாட் தட் ஒரேடியாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இல்லை. ஏன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ஹொரைசான் சப்போஸ் யூ ஆர் பிளானிங். சில பேர் வந்து ஒரு வீடு வாங்கினாங்கன்னா விற்கவே மாட்டாங்க, அதிலே வருஷக்கணக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வருஷக்கணக்காக தங்கக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா இப்போ ஒரு 35 இயர்ஸ் பேலன்ஸ் லீஸ் இருக்குது, அந்த மாதிரி வீட்டை வாங்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா நீங்கள் 20 வருஷம் அங்கே வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், பேலன்ஸ் வந்து 19 இயர்ஸ் தான் ஆகும். நீங்கள் விற்கும்போது வாங்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70 இயர்ஸ் ப்ளஸ் பேலன்ஸ் லீஸ் இருக்கிற மாதிரி வீடு வாங்கினீங்க நல்லது. அஃப்கோர்ஸ் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரேட் ஆஃப். ஏதாவது ஒரு விலை அதிகமாக இருந்தால் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, விலை சீப்பராக இருந்தால் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை வந்து நம்ம ரொம்ப ஜாகிரதையாக கணித்து அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். ஜஸ்ட் லைக் தட் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஏஜென்ட் சொன்னார் அப்படின்லாம் போகக்கூடாது. ஏன்னா சீப்புன்னு சொல்லுவாங்க அவங்க, பட் அதனுடைய டவுன் சைடை வந்து யாருமே ஹைலைட் பண்ண மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஸோ வீடு வாங்கும்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்பார்ட் ஃப்ரம் லொக்கேஷன், ஹை ஃப்ளோரு, நியர்னஸ் டு எம்ஆர்டி, நியர்னஸ் டு ஷாப்பிங், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அது தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுதான் நமக்கு நல்லது. ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.